ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான தேர்வுகள் மற்றும் குறிப்புகள் நம்முடைய எஜுகேஷன் சேனல் மூலியமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள், அதன் அடிப்படையில் அதனுடைய விளக்கம் ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் இந்த வினாக்களை பார்க்கலாம். முழு அறிவை பெறுவதற்கான குறிக்கோளை டேஷ் கல்வி முறை மூலம் பெற முடியும். ஆப்ஷன்ஸ் ஏ திரள் கல்வி, பி நனவெளி கல்வி, சி தனிநபர் கல்வி, டி நனவு கல்வி. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி நனவு கல்வி. இப்போ இந்த கொஸ்டினுக்கான நம்ம விளக்கத்தை பார்க்க அப்படிங்கும்போது, நனவு கல்வி என்பது மாணவர்களுக்கு முழுமையான அறிவை வழங்கும் முறையாகும். இது செயல்முறைகளின் மூலம் அறிவை பெருக்கி வாழ்க்கை திறன்களை வளர்த்து ஒருவரின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவுகிறது. அடுத்தது, இது அறிவு, திறன், மனப்பான்மை மற்றும் ஆளுமை வளர்ச்சியையும் உள்ளடக்கியது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, அந்த ஆப்ஷனில் உள்ள திரள் கல்வி, மாஸ் எஜுகேஷன்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, திரள் கல்வி என்பது பொதுமக்கள் அனைவருக்கும் கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது சாதாரண மற்றும் அடிப்படை கல்விக்கான பயன்பாட்டில் முக்கியமானது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, நனவெளி கல்வி. அப்போ நனவெளி கல்வினாக்கா, இது முறையான கல்வியை விட வித்தியாசமானதாக இருந்து இணையம், தொலைக்கல்வி போன்ற வழிகள் மூலம் அளிக்கப்படும் கல்வி முறையாகும். அடுத்தது தனிநபர் கல்வி. இப்போ தனிநபர் கல்வினாக்கா இண்டிவிஜுவல் எஜுகேஷன்ஸ் பார்க்கும்போது, இது ஒருவரின் தனிப்பட்ட தேவைகள் மற்றும் திறமைகளை கருத்தில் கொண்டு வழங்கப்படும் கல்வியாகும். இப்போ இந்த கொஷின்ஸ்லேருந்து நம்ம கிரியேட்டிவான எம்சி கொஷின் நம்ம கொடுத்துருக்குறோம். அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, நனவெளி கல்வி எதன் மூலம் வழங்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பள்ளி மற்றும் கல்லூரிகள், இணைய மற்றும் தொலைக்கல்வி, தொழிற்சாலைகள், அரசு அலுவலகங்கள். ஆன்சர் எது வரும்னாக்கா இணைய மற்றும் தொலைதூர கல்வி, அதாவது தொலைக்கல்வி. அடுத்தது, நனவு கல்வி எந்த அம்சங்களை உள்ளடக்கியது? ஆப்ஷன்ஸ் அறிவு, திறன், மனப்பான்மை, ஆளுமை வளர்ச்சி, பி இணைய வழி பாடங்கள் மட்டும், சி தேர்வுக்காக மட்டும் படிக்க உதவுதல், டி தொழில் சார்ந்த பயிற்சி மட்டும். இங்கே பாருங்கள், இது அறிவு, திறன், மனப்பான்மை மற்றும் ஆளுமை வளர்ச்சியை உள்ளடக்கியது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னாக்கா ஆப்ஷன்ஸ் ஏ அறிவு, திறன், மனப்பான்மை, ஆளுமை வளர்ச்சி. அடுத்தது, திரள் கல்வி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ தேர்வில் வெற்றி பெற, பி தனிநபர் திறன் மேம்பாடு, சி அடிப்படை கல்வியை அனைவருக்கும் வழங்க, டி தொழில்முறை பயிற்சிக்காக. சி அடிப்படை கல்வியை அனைவருக்கும் வழங்க என்பது திரள் கல்விக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நனவெளி கல்வியின் முக்கிய வகை. ஆப்ஷன் பாருங்கள், தொலைக்கல்வி, பி பாடசாலை கல்வி, சி தனிநபர் பயிற்சி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டி தொழில்முறை பயிற்சி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நனவெளி கல்வியின் முக்கிய வகை என்னன்னாக்கா தொலைக்கல்வி, அதாவது தொலைதூர கல்வி. அப்போ ஆப்ஷன்ஸ் ஏ கரெக்டான ஆன்சர். 5, திரள் கல்வி எந்த பிரிவில் முக்கியமானது? ஆப்ஷன்ஸ் ஏ தொழில் சார்ந்த பயிற்சி, பி சமூக மேம்பாட்டு கல்வி, சி தனிநபர் பயிற்சி, டி தனிப்பட்ட ஆராய்ச்சி. திரள் கல்வி என்பது பொதுமக்கள் அனைவருக்கும் கல்வி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது சாதாரண மற்றும் அடிப்படை கல்விக்கான பயன்பாட்டில் முக்கியமானது. அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சரி நண்பர்களே, இந்த கொஷின் மட்டும் இதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது 2001 இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2022 வரைக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் இது போல் நம்ம டீட்டெயிலாக படித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வர்ற இந்த பிஜிடிஆர்பி 2025 நீங்கள் வெற்றி பெற்று அரசு வேலைவாய்ப்பை பெறுவது உறுதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.